இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து காஸ் விதி. ஸோ இந்த காஸ் விதியை பத்தி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம லாஸ்ட் கிளாஸ் நடத்தின எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்னா காஸ் லாக்கு வரப்போறோம். ஜீவானந்தம் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. ஜீவானந்தம் மைக் மியூட். ரைட். ஸோ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின்புல பாயம். கமலா கௌரி வெரி குட். சொல்லுங்கம்மா. டிஃபைன் எலக்ட்ரிக். The quantity of line of force crossing given area is called electric flux. Very good. The quantity, அதாவது the number of electric field lines passing through a given area. The area get normal to the field lines. ஏன்னா லாஸ்ட் சார் நடத்திருந்தாங்க. அந்த ஏரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் டிரா பண்ணுவோம். சரியா? அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா the number of electric field lines passing through a given area. ஏதோ ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம், அந்த ஏரியால பாஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு லைன்ஸ். ஆனா அந்த ஏரியா எப்படி இருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு நார்மலா இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். தமிழ் மீடியம் ஒரு ஸ்டூடெண்ட் மைக் அன்மியூட் பண்ணுங்க. சார் சீனிவாசன் வெரி குட். சொல்லுங்க சீனிவாசன். மின்புல பாயம் வரையறு. சார் குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் வழியே பாயம் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை. சார் வெரி குட். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மின்புல பாயம் அப்படின்னு சொல்றோம். வெரி குட். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க சீனிவாசன். வெரி குட் வெரி குட். பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜ் எடுத்திருப்போம். இது வந்து சார்ஜ் வந்து பிளஸ் கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இது வந்து பிளஸ் கியூ சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்வர்டா இருக்குமா அவுட்வர்டா இருக்குமாப்பா? மின்புல கோடுகள் உள்நோக்கி இருக்குமா வெளிநோக்கி இருக்குமா? அவுட்வர்ட் டைரக்ஷன், வெளிநோக்கிய திசையில இருக்கும். சரியா? அப்ப நாம என்ன படிச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய, சரியா, the field, the number of field lines passing through a given area. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஜஸ்ட் ஒரு ஏரியாவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதோட சரௌண்டிங்ல இமேஜின் பண்றோம். ஸோ ஏதோ ஒரு ஏரியா. ஏன்னா இது வந்து சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா இதோட சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் இன் ஸ்பியர். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஒரு கோளக சமச்சீர் தன்மை இருக்கும். அதனால நான் ஒரு ஸ்பியர் ஃபார்மேட்ல ஒரு ஏரியா வந்து இமேஜின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். மின்புல கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கிய திசையில இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார். ஏன்னா சார்ஜ் பாசிட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 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 அது இந்த சார்ஜோட சரௌண்டிங்ல ஒரு ஏரியா இமேஜின் பண்ணியிருக்கோம். அந்த ஏரியாக்குள்ள உள்ள எவ்வளவு லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஃபீல்டு லைன்ஸ்க்கு நாம இமேஜின் பண்ண ஏரியா எப்படி இருக்கணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? ஒருத்தர் சொல்லுங்கயா. பெர்பெண்டிகுலரா சார்? வெரி குட் வெரி குட். பூர்ண பிரகாஷ் வெரி குட். நார்மல் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அப்போ நாம ஜஸ்ட் ஒரு இமேஜின் இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ஸ்மால் ஏரியா டிஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிஏ வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? இந்த பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்கேலார் சார். வெரி குட் வெரி குட் சீனிவாசன் வெரி குட். இந்த நாம இமேஜின் பண்ணிக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி.
அப்போ நாம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஏரியாக்கு ஒரு நார்மல் டிரா பண்ணுவோம். இந்த பரப்புக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு செங்குத்து என்ன செய்வோம் வரைவோம். அப்படி செங்குத்து வரைஞ்சோம் அப்படின்னா இங்க வந்து பாருங்க, இது பரப்பு. இந்த பரப்புக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு செங்குத்து கோடு என்ன செய்யறோம் டிரா பண்றோம். இந்த ரெட் கலர் லைன் தெரியுது பாத்தீங்களா? இந்த ரெட் கலர் லைன் வந்து என்ன அப்படின்னா ஏரியாவோட நார்மல். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது என் கேப். இது வந்து என் கேப். இந்த என் கேப்ங்கிறது என்னப்பா நார்மல். அப்போ இந்த டிஏ என்ன ஆயிடும் ஸ்கேலாரா வெக்டாரா? இப்போ நம்ம அந்த வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ வந்து டிஏ வெக்டார் அப்படின்னு போட்டுறோம். சரியா? அப்போ இப்ப கவனிங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ நாம டிரா பண்ணிருக்கக்கூடிய இந்த டயக்ராம்ல எவ்வளவு ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு சொல்லுங்க. வெரி குட். 6 ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு. கமலாகரி வெரி குட். 6 ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு. அப்போ இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு? அப்போ 1 சார். 1. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் டிரா பண்ணிருக்கோம் வைங்க, டோட்டலா 6. ஆனா இந்த டயக்ராம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரே ஒரு ஸ்மால் ஏரியா இமேஜின் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை மட்டும் அந்த ஏரியாவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் 1, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 1. இப்போ நீ என்டையர் இந்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவுப்பா? 6. வெரி குட், 6. சரியா? அப்ப இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். the number of field lines passing through a given area. அந்த ஏரியா இது வந்து பாருங்க, இதை வந்து ஒரே ஒரு இதுல மட்டும் டிரா பண்ணிருக்கோம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ்க்கு எப்பவுமே நார்மலா இருக்கும். அதாவது ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா மின்புல பாயம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ நாம ஒரு பரப்பு, ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்தோம் பாருங்க, அந்த பரப்பு எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மின்புல கோடுகளுக்கு என்ன செய்யணும் செங்குத்தாக இருக்கணும். மின்புல கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கணும். சரிங்க சார், ஒருவேளை இணையா இருந்தா என்ன சார் ஆகும்? இணையா இருந்தா என்ன ஆகும்? பேரலா இருந்தா என்ன ஆகும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும் சார். வெரி குட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னன்னா phi E is equal to closed integral E vector dot dA vector னு பார்த்தோம். சார் இபின் சொல்லுங்க. இபின் சார் வாய்ஸ் கேட்கல சார். இபின் வெரி குட். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்க வந்து ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கோம், எங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்னோட வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே அங்கங்க கொஞ்சம் நடந்து பாருங்க. எந்த இடத்துல இருக்கும்போது வாய்ஸ் கிளியரா இருக்கோ அங்க உட்காந்து. சுரேந்தர் எஸ் சொல்லுங்க. சுரேந்தர் எஸ் உங்க மைக் அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? phi E is equal to closed integral E vector dot dA vector. சரியா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன சொன்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம். ஸோ இந்த ஏரியாக்கு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம், அதை தான் டிஏ வெக்டார்னு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இந்த டிஏ வெக்டாரும் இ வெக்டாரும் இந்த இடத்துல எப்படி இருக்கு? இந்த பாயிண்ட்ல இ வெக்டாரும் டிஏ வெக்டாரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கா, பேரலா இருக்கா, ஆன்டி பேரலா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா? சொல்லுங்கப்பா. ஸ்ட்ரெயிட் லைன் சார். சரி, அதாவது பேரலா இருக்கு இல்லையா? அப்ப பேரலா இருந்தா தீட்டா, அதாவது ரெண்டுமே என்ன செய்யுது ஒரே நேர்கோட்டுல இருக்கு. அப்ப ஒரே நேர்கோட்டுல இருந்தா தீட்டாவோட மதிப்பு என்னப்பா படிச்சோம்? 90 டிகிரி. ஒரே லைன் நேர்கோட்டுல இருக்கு. இங்க வந்து பாருங்க, இந்த டயகிராம்ல பாருங்க, இது டிஏ வெக்டார், இது இ வெக்டார். ரெண்டு எப்படி இருக்கு? ரெண்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு? தீட்டாவோட வேல்யூ என்ன? cos θ 0 சார். 0 டிகிரி. 0 டிகிரி. வெரி குட், 0 டிகிரி. அப்போ இங்க இந்த வெக்டர் இதை எடுக்கணும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட். அப்ப டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணிருப்பீங்க? க்ளோஸ் இன்டெக்ரல் இ டிஏ காஸ் தீட்டான்னு போட்டிருப்பீங்க இல்லையா? இடிஏ காஸ் தீட்டா. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0. தீட்டாவோட வேல்யூ 0. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காஸ் 0 வந்து 1. அப்ப க்ளோஸ் இன்டெக்ரல் இடிஏன்னு வந்துடும். க்ளோஸ் இன்டெக்ரல் இடிஏ. சரியா? இப்போ ஒருவேளை இந்த ஃபீல்டு லைன்ஸ்
இந்த மின்புல கோடுகள் இதுக்கு பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு ஏரியா இமேஜின் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பேரலா இருக்கு. சரியா? அப்போ இந்த பேரலுக்கு நாம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் டிரா பண்ணுவோம். அப்போ அந்த பொசிஷன்ல தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 90 degree. வெரி குட். தீட்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். அப்போ 90 டிகிரியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடும்? வெரி குட். Zero. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம இமேஜின் பண்ண ஏரியாக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். இமேஜின் பண்ண ஏரியாக்கு எப்படியா இருக்கணும்? பர்பெண்டிகுலரா இருக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டியா வெக்டார் குவாண்டிட்டியா? Scalar quantity. வெரி குட். ஸ்கேலார் குவாண்டிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது ஸ்கேலார் அளவீடு. சரியா? அப்போ இதோட யூனிட் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன பார்த்தோம்? nm square c inverse sir. வெரி குட் பாலாஜி, வெரி குட். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. இது எப்படி வந்தது சொல்ல முடியுமா பாலாஜி? பாலாஜி Okay sir. சொல்லுங்க பாருங்க. Sir, electric field ஓட ஃபார்முலா வந்து E vector equal to F vector by Q naught sir. வெரி குட், வெரி குட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q நாட். அப்ப என்ன இருக்கும்? நியூட்டன் பெர் கூலும். சரியா? Coulomb. அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? dA vector ஏரியா area. வெக்டார், ஏரியா. அப்ப என்ன ஆகும்? மீட்டர் ஸ்கொயர். சோ அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். மின்புல பாயத்தோட அலகு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இதை அப்படியே பேஸா வச்சு என்ன செய்ய போறோம்னா அடுத்த இது பாருங்க. அதே மாதிரி என்ன செய்ய போறோம்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இமேஜின் பண்ண போறோம். சார் ஏதோ அடிக்குது சார். என்னம்மா? ஏதோ ட்ரிம் மாதிரி அடிச்சுட்டு இருக்குது சார். பிளாக் கோட் கூட போயிட்டு இருக்கு சார். இல்லம்மா, இங்க எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் தெரியலையே. ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்ய போறோம்? கன்சிடர் பண்றோம். சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இமேஜின் பண்றோம் அப்படின்னா இது +Q இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படிப்பா இருக்கும்? ரேடியலி Outwards. வெரி குட். எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். மின்புல கோடுகள் வந்து எப்பவுமே என்ன செய்யணும்னா வெளிநோக்கிய திசையில இருக்கும். இந்த மின்புல கோடுகள் வந்து என்ன செய்யுது? வெளிநோக்கிய திசையில இருக்கு. E வெக்டார். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்மால் ஏரியா இமேஜின் பண்ணுவோம். மிக சிறிய பரப்பு, அதாவது ஒரு காசியன் பரப்பு. நம்ம அடுத்தடுத்து சொல்ல போறோம். காசியன் பரப்புனா என்ன அப்படின்னு ஒரு கற்பனை பரப்பு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருந்தாலே அதோட சரௌண்டிங்ல என்ன கிரியேட் ஆகும்பா? பூர்ண பிரகாஷ், வெரி குட். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சொல்ல முடியுமா பூர்ண பிரகாஷ்? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு r டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வைங்க. சார்ஜ் +Qல இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் P இருக்கு. அந்த பாயிண்ட் P ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சொல்லுங்க பூர்ண பிரகாஷ். E vector is equal to 1/4 pi epsilon. Very good. 1/4 pi epsilon naught. Very good. Q by Very good. R. Very good. R square R cap sir. Very good. நீங்க வெக்டார் போட்டீங்கன்னா r cap போடணும் இல்லையா? இப்போ நம்ம ஜெனரலா E is equal to 1/4 pi epsilon naught Q by R square அப்படின்னு பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த R வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ல இருக்குன்னு வைங்க. இந்த R வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ அங்க உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அதே 5 சென்டிமீட்டர்ல உள்ள இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம்.
நான் சொல்றது புரியலையாம்மா? இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நேர்மின் துகள். இந்த நேர்மின் துகள்ல இருந்து ஆர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி, இந்த ஆர் வந்து நம்ம 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள மின்புலத்தோட மதிப்பு 10 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். அப்போ அதே மாதிரி மையப்புள்ளியிலிருந்து அதே 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள இந்த புள்ளியில எவ்வளவு மின்புலம் இருக்கும்? சார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாங்க ஒன்னா தான் சார் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வெரி குட். பட் நான் கேட்கிற கொஸ்டின் இங்க 5 என்ன ஃபார்முலா படி பாருங்க. சார் கமலாகௌரி சொல்லுங்கம்மா. சார் 5nc-1. வெரி குட். இல்ல குழந்தை, கரெக்டா கவனிங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்து இது 5 சென்டிமீட்டர் இமேஜின் பண்ணுங்க. சரியா? இதுவும் அதே 5 சென்டிமீட்டர் தான். அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? மதிப்பு எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? 25 சார். அதாவது ஓகே, நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்ப இதோட இந்த என்டையர் மதிப்பு 5 சென்டிமீட்டரா இருக்கும்போது நான் என்டையர் மதிப்பு என்ன சொல்லிட்டேன்? 10 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ண சொல்லிட்டேன். 5 சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா அப்ப இதுவும் 5 சென்டிமீட்டர் தானே. அப்ப இந்த புள்ளியிலே எவ்வளவுதான் இருக்கும்? அதே சேமா இருக்குமா? அப்ப ரேடியஸ் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதே 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது எல்லா புள்ளிலையும் மின்புலத்தோட மதிப்பு எப்படிதான் இருக்கும்? சேமா தான். சேமா இருக்கும். வெரி குட். அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு ஸ்பியர் இமேஜின் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எந்த ஒரு புள்ளியில பாத்தீங்கன்னாலும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு யூனிஃபார்மா இருக்கும். சரியா? சிமிட்ரிக் இன் நேச்சர், சமச்சீர் தன்மை உடையது. அதனால என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்பியர் வந்து என்ன பண்ணிருக்கோம்? இமேஜின் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரியா இமேஜின் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம இமேஜின் பண்ற மாதிரி ரூபா மைக் மியூட் பண்ணுங்கம்மா. குழந்தை தெரியாம அன்மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரைட். இப்போ வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். மைக் மியூட் பண்ணுங்க. அப்ப பாருங்க, இது வந்து ஒரு மிகச்சிறிய பரப்பு, ஸ்மால் ஏரியா. அப்ப இது வந்து இங்க வந்து இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, யூஸ்வலா ஒரு நார்மல் டிரா பண்ணுங்க. அந்த நார்மல் டிரா பண்ணிட்டீங்கன்னா அது என்னது? இது டிஏ இல்லையா? நார்மல் டிரா பண்ணியாச்சுன்னா அது என்னதுப்பா? டிஏ வெக்டார். வெரி குட். இது டிஏ வெக்டார். சரியா? அப்போ இந்த இடத்துல நாம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்க போறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னப்பா சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மின்புல பாயம் வாய்ப்பாடு என்ன சொல்லுங்கப்பா? மின்புல பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் இ வெக்டார். அந்த இன்டெகிரல் என்ன எப்படி இருக்கணும்? மூடிய பரப்பா இருக்கும். இன்டெகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இது டாட் ப்ராடக்ட்னால என்ன பண்ணுவீங்க? ஸ்கேலார் ப்ராடக்ட், ஸ்கேலார் அளவீடு. அப்போ அதுக்கு பதிலா என்ன போடணும்? க்ளோஸ் இன்டெகிரல் இ டிஏ காஸ் தீட்டா, இ டிஏ காஸ் தீட்டா. சரியா? அப்போ இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்ன? இங்க வந்து பாருங்க, இது டிஏ வெக்டார், இந்த பரப்போட செங்குத்து. அதுவும் இந்த ஃபீல்டு லைன்ஸும் எப்படி இருக்குப்பா? தீட்டாவோட வேல்யூ என்ன வரும் இந்த இடத்துல? சொல்லுங்க, டக் டக்னு சொல்லுங்க. தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே கொடுத்தேன். தீட்டாவோட என்ன வந்து பாருங்க, இது ஏரியா. அந்த ஏரியாவோட நார்மல் டிரா பண்ணிருக்கோம், செங்குத்து வரைஞ்சிருக்கோம். அதுதான் டிஏ வெக்டார். இங்க இருக்கு பாருங்க, டிஏ வெக்டார். இது டிஏ, இது வந்து டிஏ, இது வந்து செங்குத்து டிரா பண்ணியாச்சுன்னா டிஏ வெக்டார். சரியா? அப்ப இந்த டிஏ வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் பாசிட்டிவ்னால அவுட்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. இப்போ இந்த இ வெக்டாரும் டிஏ வெக்டாரும் என்ன செய்யும்? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அப்ப தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லுங்க?
0 சார். 0 டிகிரி. 0 sir. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்னையா வரும்? c equal to 1 சார். 1. 1 என்ன ஆகும்னா க்ளோஸ் இன்டெக்ரல் EdA ன்னு வந்துரும் இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்க பார்த்தாலுமே மின்புலத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? Same. சேமா சார். எலக்ட்ரிக் ஃபீல்டோட sir. மதிப்பு சேமா இருக்கும். அப்போ E ஐ வெளில எடுத்துருங்க. இன்டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் dA வெக்டார். ஏன்னா E வந்து கான்ஸ்டன்ட். E வந்து ஏன்னா நீங்க எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த 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 மிட் பாயிண்ட்ல இருந்து 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல நீ எந்த இடத்துல பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு மின்புலத்தோட மதிப்பு சமமா இருக்கு. அப்ப அதை வெளில எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, ஏன் சார் இதை மட்டும் தனியா இன்டகிரேட் பண்ண போறீங்க, டிஏவை மட்டும் இன்டகிரேட் பண்ண போறீங்கன்னா, நாம ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ், ஒரு எலிமெண்டரி சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்மால் ஏரியால மிக சிறிய பரப்புல எவ்வளவு மின்புல பாயம் இருக்குன்னு பார்த்துட்டு மொத்த மின்புல பாயம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், இந்த என்டையர் ஸ்பியர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வெரி என்ன பண்ணீங்க, வெரி குட் சொல்லுங்க. சப்ஸ்டிட்யூட் இல்ல இல்ல இந்த பாருங்க, நான் கரெக்டா சிம்பிள்ல வச்சிருக்கேன் பாருங்க. என்ன பண்ணோம், Integration. வெரி குட் இன்டகிரேட் பண்ணணும். சரியா? அப்ப இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ என்ன வரும், யாருக்கால ஐடியா இருக்கா? இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ என்ன வரும்? ஏரியா கண்டுபிடிக்கணுமா சார்? வெரி குட், ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா இது வந்து ஒரு 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 மிக சிறிய பரப்பு எடுத்துக்கிட்டோம். ஒரு மிக சிறிய பரப்புல உள்ள மின்புல பாயத்தோட மதிப்பு ஒரு 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 ஸ்மால் ஏரியா எடுத்தோம். அந்த ஸ்மால் ஏரியால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பார்த்துட்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா இன்டகிரேட் பண்ணோம். அப்போ எதை இன்டகிரேட் பண்ண போறோம், ஏரியாவை நாம வந்து ஸ்மால் ஏரியாவா எடுத்தோம். அப்போ இப்போ என்டையர் ஏரியாவா எடுத்தோம். அப்போ இது என்ன நேச்சர்னு சொன்னேன், இது என்ன ஷேப்ல இருக்கு? Sphere. வெரி குட், கோளக வடிவத்துல இருக்கு, கோளக வடிவம். அப்ப ஒரு கோளத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன, ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா என்ன? 4 pi r square. வெரி குட் நிஷா, வெரி குட், 4 pi r ஸ்கொயர். ஒரு கோளத்தோட பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 4 pi r ஸ்கொயர். அப்ப இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஏக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? 4 pi r square. வெரி குட், 4 pi r ஸ்கொயர். அப்ப என்ன பாருங்க, E இன்டு 4 pi r ஸ்கொயர், E இன்டு 4 pi r ஸ்கொயர். இது என்ன அப்படின்னா இது அப்படியே வச்சுக்கணும், இது வந்து 5 இல்லையா? இப்போ இந்த இடத்துல இங்க E இருக்கு பாருங்க, இந்த ஈக்கு பதிலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாருங்க, ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1/4 epsilon naught. வெரி குட், வெரி குட், 1/4 pi epsilon naught into Q by r square. வெரி குட், Q by r ஸ்கொயர் இன்டு இந்த ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 4 pi r square. 4 pi r ஸ்கொயர். அப்ப இந்த 4 pi கேன்சல் ஆயிடும், r ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க குழந்தைங்களா, 5 is equal to என்ன வந்துரும், 1/1 epsilon naught. இல்ல நியூமரேட்டர்ல q இருக்கு பாருங்க, 1 by இல்ல Q by epsilon naught. வெரி குட். அப்ப q by epsilon naught, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் 1 தான் என்னன்னா காஸ் லா. இந்த ஈக்குவேஷன் 1 தான் காஸ் லா. சரியா? இப்ப திருப்பி பாருங்க, இப்போ இந்த சார்ஜ் Q அப்படிங்கிறது எங்க இருக்கு, ஒரு 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 ஏரியா நாம வந்து என்ன பண்ணோம், இமேஜின் பண்ணோம். ஒரு பரப்பு வந்து என்ன பண்ணோம், இமேஜின் பண்ணோம். அந்த அந்த பரப்போட இந்த சார்ஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு, இன்சைட்ல இருக்கா, அவுட் சைட்ல இருக்கா, எங்க இருக்கு? Inside the sir. வெரி குட், இன்சைட்ல இருக்கு, உட்புறம் இருக்கு. நாம ஒரு பரப்பு, கற்பனை பரப்பு எடுத்துக்கிட்டோம். அந்த கற்பனை பரப்போட உட்புறத்துல என்ன இருக்கு, இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா Q இருக்கு. சோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் 5e is equal to Q inside by epsilon naught, அதாவது Q உட்புறம்
Q உட்புறம் by epsilon naught. அது என்ன சார் அப்படின்னா இந்த நாம வந்து ஒரு ஒரு ஏரியா ஒரு 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 கற்பனை பரப்பு வரைஞ்சோம் பாருங்க. அந்த கற்பனை பரப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஃபார்மட்ல இருக்கு. இப்ப பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க. இங்க நாம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பிளஸ் கியூன்னு எடுத்தோம். சார்ஜ் பிளஸ் கியூவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்தோம். ஒரு ஸ்பியர் எடுத்தோம். இது ஸ்பியரா மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி. இந்த ஷேப்ல இருந்தாலும் சரி. அல்லது இந்த ஃபார்மட்ல இருந்தாலும் சரி. இங்க வந்து பாருங்க, இப்ப டோட்டலா நம்ம எத்தனை ஏரியா கன்சிடர் பண்ணிருக்கோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். டோட்டலா எவ்வளவு ஏரியாஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் இருந்தது, அதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா A1. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது ஒரு பரப்பு, அப்ப இது A2. வெரி குட். அப்ப இங்க ஒண்ணு இருக்கு, இது A3. அப்போ டோட்டலா 3 ஏரியா வந்து ஒரு 3 பரப்பு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இமேஜின் பண்ணிருக்கோம். இந்த 3 பரப்புலையுமே வந்து பாருங்க, இப்ப சார்ஜ் பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்டா இருக்கும். வெரி குட். அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், வெளிநோக்கிய திசையில இருக்கும் இல்லையா? இதுல வந்து பாருங்க, இந்த 3 ஏரியாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 பரப்புலையும் உள்ள எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா? இப்ப நம்ம வந்து ஒரு 3 ஏரியா இமேஜின் பண்ணிருந்தோம். இந்த 3 ஏரியாலுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா? சேமா இருக்கு சார். வெரி குட், சேமா இருக்கு. ஆனா இங்க நீங்க எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஏரியா இமேஜின் பண்ணோம், அந்த ஏரியாவோட இன்சைடுல வந்து என்ன இருக்கு? சார்ஜ் இருக்கு. இன்சைடுல சார்ஜ் இருக்கு. அப்ப இன்சைடுல சார்ஜ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு? இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேமா இருக்கா, டிஃபரெண்டா இருக்காப்பா? சேமா இருக்கும். சேமா இருக்கு. இப்ப கவனிங்க குழந்தைங்களா, நான் இப்போதான் காஸ் லா ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். பாருங்க, the charge q is enclosed by any arbitrary surface. நல்லா கவனிங்க, ஒரு சார்ஜ் இருந்துச்சு, அந்த சார்ஜ் வந்து எங்க இருந்துச்சு? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் குள்ள இருந்துச்சு. அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனி ஆர்பிட்டரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் क्वेश्चन இது. the charge q is enclosed by any arbitrary closed surface, then the total electric flux phi E is equal to total electric flux. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். total electric flux phi E is equal to என்ன வரும்? என்ன படிச்சோம் நாம? electric flux ஃபார்முலா என்ன? closed integral E vector dot E vector dot dA vector இல்லையா? மொத்த மின்புலம் முதல்ல இங்கிலீஷ்லயே கவனிச்சுக்கங்க. The net charge q is enclosed by any arbitrary closed surface, then the total electric flux phi E is equal to closed integral of E vector dot dA vector. அதோட மதிப்பு இப்ப நமக்கு எப்படி வந்துருச்சு? எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? q inside by epsilon naught. q inside by epsilon naught. இதுதான் காஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். அதாவது total electric flux எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 by epsilon naught times the net charge enclosed by the closed surface. பாருங்க, phi ங்கிறது total electric flux. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு?
Q inside, அதாவது 1 by epsilon naught times இன்சைட்ல உள்ள சார்ஜஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அததான் என்ன சொல்றோம், காஸ் லான்னு சொல்றோம். இப்போ காஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் திருப்பி சொல்றேன், உங்ககிட்ட கேட்பேன், நீங்க நான் யார்கிட்ட கேட்கறேன்னு அவங்க சொல்லணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்து அல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்து Q enclosed by epsilon naught. அப்போ இது வந்து Qங்கிறது சார்ஜ். இபின் சொல்லுங்க, இபின் சொல்லுங்க, இபின் சொல்லுங்க, இபின் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இபின். ரைட், கவனிங்க குழந்தைங்களா, இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க கவனிங்க. 5E ஈக்குவல் டு Q எப்சிலான், அதாவது 5E எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது Q இன்சைடு பை எப்சிலான். அப்ப இந்த சார்ஜ் Q எங்க இருக்கு? இன்சைட்ல இருக்கு. எதுக்கு இன்சைட்ல? நாம ஏதோ ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அந்த இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல இருக்கு. அப்ப கவனிங்க, the charge Q enclosed by any arbitrary surface, any arbitrary closed surface. இப்படி கவனிங்க, the charge Q is enclosed by, ஏன்னா enclosed அதே மூடிடுச்சு, enclosed by any arbitrary surface. அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5E is equal to Q inside by epsilon naught. இதான் சொல்றோம் காஸ் லா அப்படின்னு சொல்றோம். யாராவது சொல்ல முடியுமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? காஸ் லா நிஷா சொல்லுங்கம்மா. Gauss law states that a very good. charge Q is enclosed by any arbitrary closed surface, then Very the good, total electric flux வெரி குட். 5E through the enclosed surface. வெரி குட். என்ன வரும்? equal to the formula சொல்லுங்க. 5E is equal to Q very 5E good. is equal to Q enclosed by epsilon naught. வெரி குட், வெரி குட் நிஷா, வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட், இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. காஸ் விதி அப்படிங்கிறது எப்படின்னா, ஏதோ ஒரு மூடிய பரப்பு, எந்த ஒரு மூடிய பரப்பு, அந்த பரப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், சரியா? அப்ப ஏதாவது ஒரு மூடிய பரப்பு இருக்கு, அந்த மூடிய பரப்பின் உட்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது செய்யுது? ஒரு மின்னூட்டம் இருக்கு. இந்த மூடிய பரப்போட உட்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னூட்டம் இருக்கு. அப்ப மின்னூட்டம் இருந்துச்சுன்னா மொத்த மின்புல பாயத்தின் மதிப்பு, மொத்த மின்புல பாயத்தின் மதிப்பு 5E is equal to closed integral of E vector dot dA vector is equal to என்ன வந்துரும் அப்படின்னா Q உட்புறம், Q உட்புறம் by epsilon naught. ஏதாவது ஒரு மூடிய பரப்பு, அந்த மூடிய பரப்புக்குள்ள என்ன செய்யுது? ஒரு மின்னூட்டம் இருக்கு. அப்ப அந்த மூடிய பரப்புக்குள்ள ஒரு மின்னூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூடிய பரப்பில் உள்ள மொத்த மின்புல பாயம் எப்படி இருக்குன்னா 5E is equal to Q உட்புறம் by epsilon naught. Q உட்புறம் by epsilon naught. அதாவது அந்த மூடிய பரப்போட உட்புறம் உள்ள மொத்த மின்னூட்ட மதிப்பிற்கு 1 by epsilon naught மதிப்பிற்கு சமமா இருக்கு. தமிழ் மீடியம் யாராவது சொல்ல முடியுமாப்பா? காஸ் விதி, காஸ் விதி. கேசவன் சொல்றீங்களா? கேசவன் தமிழ் மீடியம் யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. சீனிவாசன் சொல்லுங்க. சீனிவாசன் சொல்றீங்களா? நான் திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? சீனிவாசன் சொல்றீங்களா? திரும்பி ஒரு அடி கொஸ்டின் சொல்லுங்க சார். கார்த்திகேயன், காஸ் விதியை கூறுக. கொஸ்டின் வந்து காஸ் விதியை கூறுக. சீனிவாசன் மைக் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சீனிவாசன், சொல்லுங்க. வெரி குட், சொல்லுங்க சார். ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள மூடிய பரப்பினால் மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்துகள் வெரி குட் மொத்த மின்னோட்டம் சார், மொத்த Q உள் பை எப்சிலான், அதாவது மொத்த மின்னோட்டத்தின் ஓகே. Q வந்து மொத்த மின்னூட்டமா? Qங்கிறது மொத்த மின்னூட்டம். நாம என்ன இப்ப சொல்ல போறோம்? மொத்த மின்புல பாயம். மொத்த மின்புல பாயமானது என்ன செய்யும்? 5E is equal to என்ன வந்துரும்? எப்சிலான் நாட் சார். ஆமா, Q உட்புறம். சொல்லுங்க. வெரி குட். இன்டெக்ரல் பை எப்சிலான் நாட். Q உட்புறம் பை எப்சிலான் நாட். சரியா? வெரி குட், வெரி குட். மைக் மியூட் பண்ணிக்கங்க. மேகலா இசக்கியம்மாள், உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. எஸ் சார். வெரி குட். நீங்க சொல்லுங்கம்மா. மேகலா இசக்கியம்மாள் சொல்லுங்க.
ஏதாவது ஒரு மூடிய பரப்பின் அம்மூடிய பரப்பின் உட்புறம் ஒரு மின்னோட்டத்தின் மொத்த மின்புல பாயம் சார். வெரி குட். மொத்த மின்புல பாயத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? ஃபார்முலா சொல்லிடுங்க. phi E is equal to Q உட்புறம் எப்சிலான் நாட் சார். Q உட்புறம் by epsilon naught. Q உட்புறம் by epsilon naught. சரியா? இதுதான் காஸ் விதி. சரியா? இந்த காஸ் விதியில ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கணுமா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காஸ் லாவோட அப்ளிகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்னைக்கு பார்க்கணும். யாரா ஒருத்தர் அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக். K7 உங்க வீடியோவை மியூட் பண்ணிக்கங்க. K7 A1C தமிழ் மீடியம். K7 ஏதாவது டவுட் இருக்காமோ? No sir, next போலாம் sir. Okay, okay, very good. Sorry sir, தெரியாம அன்மியூட் பண்ணு. Okay, okay, K7 okay, மியூட் பண்ணு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் இதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ இந்த காஸ்லா பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த காஸ்லால ஒரு 4 பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நாம என்ன செய்யலாம்னா அதோட அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு அது பயன்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இதுல இந்த டயக்ராம் மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் மைண்ட் வச்சுட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு? இன்சைட்ல உள்ள சார்ஜை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா காஸ்லாவோட அப்ளிகேஷனுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம். அந்த இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு இன்சைடு இருக்கு. அப்ப only inside the charges மட்டும் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த சர்ஃபேஸ்க்கு அவுட் சைட்ல உள்ள சார்ஜஸ் வந்து என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஒரு மூடிய பரப்பின் உட்புறம் உள்ள மின்துகள்கள் மட்டும்தான் மின்புல பாயத்தை கொடுக்கும். மூடிய பரப்பிற்கு வெளிப்புறம் உள்ள மின்துகள்கள் என்ன செய்யாது? மின்புல பாயத்தை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஏன்னா இந்த ஈக்குவேஷன் தான் அந்த 4 பாயிண்ட் சொல்லுங்க. அப்ப அந்த சர்ஃபேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எந்த ஒரு மூடிய பரப்பு, எனி ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ், திருப்பி கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கும்? இன்சைடு த சார்ஜஸ் மட்டும் தான் என்ன செய்யும்? டிபெண்ட் பண்ணிருக்கும். இன்சைடு த சார்ஜஸ் மட்டும் தான் என்ன செய்யும்? உங்களுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கும். அவுட் சைடு த சார்ஜஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்தோம் பாருங்க. அது எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் சார்ஜஸ். நாம ஒரு 3 சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். இந்த 3 சர்ஃபேஸ்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தாலும் சரி அல்லது இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன செய்யாது? அஃபெக்ட் பண்ணாது. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் சார்ஜஸ். மின்துகளானது அந்த மூடிய பரப்பிற்குள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதை சார்ந்து இருக்காது. மின்புல பாயமானது அதோட இடத்தை சார்ந்து, மின்துகளோட இடத்தை சார்ந்து என்ன செய்யாது? இருக்காது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் கவனிங்க. இப்போ வந்து நாம வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்தோம். அந்த பாயிண்ட் சார்ஜ்னால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே ஒரு டயக்ராம் டிரா பண்ணிருந்தோம். இந்த டயக்ராம்ல பாருங்க. சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இது என்ன நேச்சர்ல இருந்திருக்கும்? இதை சுத்தி இது என்ன பரப்பு? இது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க.
ஸ்பியர் கோளக பரப்பு. அப்ப கோளக சமச்சீர் தன்மையா இருந்திருக்கும். சிமிட்ரி இன் ஸ்பியர், கோளக சமச்சீர் தன்மை. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் வரைஞ்சோம் பாத்தீங்களா, அந்த இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு பேரு காசியன் சர்ஃபேஸ், காசியன் பரப்பு, காசியன் சர்ஃபேஸ், காசியன் பரப்பு. அந்த காசியன் சர்ஃபேஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கவனிங்க, இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து டைப் ஆஃப் சார்ஜ், டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது மின்னூட்ட வடிவத்தை, மின்னூட்ட அளவு வடிவத்தை சார்ந்தது, மின்னூட்ட அளவு வடிவத்தை சார்ந்ததா இருக்கும். அப்புறம் அது என்ன சமச்சீர் தன்மை, சிமிட்ரி இன் நேச்சர். எந்த சமச்சீர் தன்மையுடையது. ஏன்னா இப்ப நாம வந்து என்ன பண்ணோம், கோளம், அதாவது ஒரு ஓரலகு மின்துகள் எடுத்தோம், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தோம். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஃபார்மட்ல இருந்துச்சு. சரியா? இப்ப இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்ப்போம், இன்ஃபினைட் லாங் ஸ்டேட் கண்டக்டர். அப்போ என்ன நேச்சர் இருந்திருக்கும் அப்படின்னா சிலிண்டர் ஃபார்மட்ல இருந்திருக்கும். அதோட சமச்சீர் தன்மை வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஃபார்மட்ல இருந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேனா இருக்கலாம். அப்ப அந்த காசியன் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த காசியன் சர்ஃபேஸ் எப்படிலாம் இருக்கலாம்னா ஸ்பியரா இருக்கலாம், சிலிண்டரா இருக்கலாம், பிளேனார் சர்ஃபேஸா இருக்கலாம், கோளக வடிவத்துல இருக்கலாம், உருளை வடிவத்துல இருக்கலாம், அல்லது சமதள பரப்பா, சமதளமா இருக்கலாம். சரியா? ஏன்னா நம்ம அடுத்தடுத்த அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். அடுத்து 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E is equal to closed integral E vector dot dA vector is equal to Q inside by epsilon naught பார்த்தோம் பாத்தீங்களா. அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நாம எடுக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைடாவும் இருக்கலாம், அவுட் சைட்லயும் இருக்கலாம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனா ரைட் சைடுல உள்ள Q இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா நாம எடுத்த அந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல மட்டும்தான் இருக்கும். எடுத்த காசியன் சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல உள்ள நெட் சார்ஜை மட்டும் தான் என்ன செய்யும், டிபெண்ட் பண்ணிடும். இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா வந்து என்ன செய்ய போறோம்,